என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. நீ சாப்பிட்டால் தான் உன்னை மன்னிப்பேன். பிரேமா சாப்பிட்டாளா? எங்க இருக்க? என்ன பிரேமா, இன்னும் சாப்பிடவில்லையா? அப்பாவை பற்றி ஏதாவது தகவல்? ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. அவருக்காகத்தானே அலைந்து கொண்டிருக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேடினால் தானே துப்பு கிடைக்கும். பிரேமா, ஏன் மறைக்கிறீர்கள்? என் அப்பா இருக்கும் இடம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் உங்களுக்கு என்ன தீங்கு இழைத்தேன்? அவர் இருக்கும் இடம் சொல்லாமல் என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நிச்சயமாக உன் அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அத்தா, கடைசி முறையாக கேட்கிறேன். அப்பா இருக்கும் இடத்தை தயவு செய்து சொல்லிவிடுங்கள். தெரியாது. நிச்சயமாக தெரியாத? தெரியாது. இப்பொழுது சொல்லுங்கள், இது யாருடையது? இப்போதாவது சொல்லுங்கள், எதையும் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்பா டைரியில் எழுதி வைத்தது உண்மைதானே? அன்று மாலை 7 மணிக்கு நீங்கள் தானே அவரை கடைசியாக சந்தித்தீர்கள்? சொல்லுங்கள். பிறகு அவரை என்ன செய்தீர்கள்? வாழைத்தண்டை ஒடிப்பது போல் அவர் கழுத்தை ஒடித்து விட்டீர்களா? கசாப்பு கடைக்காரன் போல் தலை வேறு உடல் வேறாக வெட்டி கொன்று விட்டீர்களா? சொல்லுங்கள். அவர் பிணமாகி இருந்தால் அந்த முகத்தையாவது காட்டுங்கள். அதுவும் இல்லையே, அந்த பிணத்தை புதைத்த இடமாவது எதுவென்று சொல்லுங்கள். ஏன் மௌனமாக நிற்கிறீர்கள்? உங்கள் அன்னையின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன். சொல்லுங்கள். எங்கே என் அப்பா? எங்கே என் அப்பா? சொல்லுங்கள். எங்கே என் அப்பா? சொல்லுங்கள். சொல்லுங்கள். எங்கே என் அப்பா? தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் அறுசுவையுண்டி மருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் உமது ஆகாரத்தை. கூழ வேண்டாம் கணேஷ். என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவேன். 7 ஆண்டுகள் என் மறுபிறப்பு என ஒன்று இருந்தால் 7 ஜென்மத்துக்கு உன் கைதியாகவே வாழ்கிறேன். உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டு கணேஷ். கணேஷ், என்னை பார் கணேஷ். உன் தாயிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டார்.
உன் தகப்பன் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாகிவிட்டான். நான் புது பரோபகார். கணேஷ், என்னை பார், நான் புது பரோபகார். பேருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தகையால் என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ், கணேஷ், போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள். நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோரப்பிடியிலே சிக்கியிருந்தாள். எப்பாடுபட்டாவது அவளை விடுவிக்க துடிக்க மாட்டாயா? கணேஷ், கணேஷ். பிரேமா, என் தங்க இருக்கிறது. உன்னை அந்த கொலைகாரன் என்ன பாடுபடுத்துகிறானோ, என்னென்ன சித்திரவதைகள் செய்கிறான். இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாத நானாகும் அர்த்தம் இல்லை. இல்லை, நான் பாவி கொலைகாரன். பாடுபாக எங்க இருக்கா? பிரேமா, பிரேமா, கதவை திற. ஏன்? எதற்காக? சொல்லுகிறேன், கதவை திற. முடியாது, திறக்க முடியாது. இப்போது இங்கு என்ன நடந்து விட்டது? ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்? இனியும் என்ன நடக்க வேண்டும்? தாலி கட்டிய மனைவியை பாத தூசியினும் கேவலமாக நடத்தினீர்கள். வேலைக்காரியை கொண்டே உங்கள் வீட்டுக்காரியை அவமானப்படுத்தும்படி உத்தரவு போட்டீர்கள். இதை விட வேற என்ன நடக்க வேண்டும்? இது வீடல்ல, பயங்கர விலங்குகள் உலவும் காடு. இது காடு. தவறு பிரேமா, நடந்ததெல்லாம் தவறு. கதவை திற. போதும், நடந்ததெல்லாம் போதும். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். இந்த அறையிலாவது என்னை சுதந்திரமாக இருக்க விடுங்கள். போங்கள், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். பிரேமா, ஆரம்பமாகிவிட்டது பாலுவின் திருவிளையாடல்கள். இனிமேல் இந்த மொட்டை கடிதம் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்த்து விடுகிறேன். சாப்பிட்டாளா? காலையில சாப்பிடல? சாப்பிடாம செத்து போறாளா? எங்க இருக்கா? கூட்டிட்டு இருக்கல?
பிரேமா, என்ன வேண்டும் உங்களுக்கு? நீ சாப்பிட வேண்டும். கோபம் என் மீதா, சாப்பாட்டின் மீதா? நான் சாப்பிட மாட்டேன். அதில் கூட ஏதோ விஷம் கலந்திருப்பீர்கள். சச்ச, என்ன வீண் கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறார்? உன் ஆசை கணவன் அழைக்கிறேன், கதவை தர. ஏன் பொய் சொல்கிறீர்கள்? என்னை ஆசையோடு காதலித்தா கல்யாணம் செய்து கொண்டீர்கள்? இல்லை, என்னை ஏமாற்றி விட்டீர்கள். அப்பாவை சிறை வைத்தது போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளையும் சிறை வைக்க வஞ்சகம் செய்து விட்டீர்கள். இல்லை பிரேமா, இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் சொல்வதை கேள். இனியும் கேட்க நான் தயாராக இல்லை. உங்கள் செயலிலும் இந்த வீட்டிலும் ஏதோ மர்மம் இருக்கிறது. நீங்கள் என்னை கொலை செய்ய போகிறீர்கள். அதற்காகத்தான் என்னை இங்கு தந்திரமாக அழைத்து வந்திருக்கிறீர்கள். பிரேமா, வேண்டாம் அத்தா, வேண்டாம். என் கணவருக்கு கொலைகாரர் என்ற பழி ஏற்பட வேண்டாம். நானே சாகிறேன். அன்னாகாரம் தீண்டாமல் பட்டினி கிடந்து குடல் கருகி சாகிறேன். அனாதை பிச்சைக்காரி போல் அனுதினமும் சாகிறேன். என்னால் நீங்கள் கொலைகாரராக வேண்டாம். என் கணவர் கொலைகாரர், கொடுமையாளர், காட்டுமராண்டி என்று ஊரும் உலகம் பேச வேண்டாம். நானே சாகிறேன், நானே சாகிறேன் அத்தான், நானே சாகிறேன். பிரேமா,